கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிச்சி பிரிவு கருப்பராயன் கோவில், போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிச்சி பிரிவு கருப்பராயன் கோவில், திருமறை நகர், சாய் நகர், போத்தனூர் போன்ற பகுதிகளில் அதிகமாக மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக SPDI கட்சியின் சார்பிலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய SDPI கட்சியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது கூறுகையில், இந்த பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் மனுக்களாகவும் புகார்களாகவும் தெரிவித்துள்ளோம். ஆனாலும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இந்த மின்வெட்டு பிரச்சினைக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென SDPI கட்சியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் SDPI கட்சி கிணத்துக்கடவு தொகுதியுடைய செயலாளர் ஷேக் ஃபரீத். இப்போது கலெக்டரேட் மனு கொடுக்க வந்திருக்கோம். ஒரு 3 நிகழ்வு சம்மந்தமாக மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எது சம்மந்தமானா 95 வார்டு, அதாவது கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட 95 வார்டில் ட்ரைனேஜுக்காக தோண்டப்பட்ட குடிகள் எதுவுமே இன்னும் வரை என்ன பண்ணல, மூடப்படலை. அதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுது. வாகனங்கள் சிக்கி பெரும் அவதிக்குள்ளாத நிலைமையாக இருக்குது. இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆள்கள்கிட்ட இதை என்ன பண்ணிடுறாங்க, ட்ரைனேஜுக்காக கொடுக்கப்பட்ட குழிகளை அவங்க முறையாக மூடுவது கிடையாது. அதே போல் 95 வார்டை சுற்றி தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. காலையில் மக்கள் குழந்தைகள் மதரசாவுக்கு போகக்கூடிய மாணவர்களும் சரி, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நாய்க்கடியாக ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிகழ்வும் அங்கே ஏற்படுது. அதே போல் கிணத்துக்கடவு தொகுதியை சுற்றியுமே என்னது, மின்வெட்டு, அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக என்ன இருக்குது நம்ம பகுதியில் நிலவிட்டுருக்கு. எதற்காக மின்வெட்டு ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது சம்மந்தமாக நம்ம ஏஐட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை என்னது மின்வெட்டு ஏற்படுது. அது எங்கள் வார்டை பொறுத்தளவு என்ன பண்ணுது, தமிழக அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் சரி, முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய வார்டாக 95 வார்டு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதே போல் கமிஷனரை சந்திக்க வந்திருக்கிறோம். இது சம்பந்தமானா இப்போ உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பால பணி நிறைவு பெற்று பல வாகனங்கள் அதில் என்ன பண்ணிகிட்ருக்கு, சென்று வரு கொண்டு இருக்கின்றது. எங்கள் பகுதியில் குறிச்சிப்புறு என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வசிக்கிறோம். எங்களால் முழுமையாக அந்த சாலையை கடந்து செல்ல முடிய மாட்டேங்குது. இது சம்மந்தமாக போக்குவரத்து டிசிட்டு என்ன பண்ணியிருந்தோம், 1 மாதத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துருந்தோம். அவர் ஒரு 10 நாளில் சரி செய்து தரேன்னு சொல்லி நம்மள்ட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி என்ன பண்ணல, நிவர்த்தி செய்யப்படலை. போன வாரம் மாநகர கமிஷனரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம். அவர் இன்றைக்கி அது நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி சந்திங்கன்னு சொன்னார். அது சந்திக்கிறதுக்காக இன்றைக்கி போகிறோம். அந்த சாலையை கடக்கும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் உக்கடத்துலேருந்து அப்போது பொள்ளாச்சி போகக்கூடிய வாகனமும் சரி, அதே போல் பொள்ளாச்சியிலேருந்து உக்கடத்தை நோக்கி வரக்கூடிய வாகனமும் சரி, அதிக அளவில் அங்கே என்ன இருக்குது, வேகத்தோடு வரக்கூடிய நிகழ்வு இருக்குது. உயிரிழப்பு அதிகமாக ஏற்படக்கூடியதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.